மன அழுத்த ஹார்மோன்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்கின்றன? ஒரு விஞ்ஞான நிலைப்பாட்டில் மன அழுத்தத்தில் வாழ்வது உயிர் வாழ்வது. ஏதோவொரு வகையில் நம்மை அச்சுறுத்தும் ஒரு மன அழுத்த சூழ்நிலையை நாம் உணரும்போது முடிவை நாம் கணிக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாத ஒன்று அனுதாப நரம்பு மண்டலம் எனப்படும் ஒரு பழமையான நரம்பு மண்டலம் இயக்கப்படுகிறது மற்றும் மன அழுத்தத்திற்கு பதிலளிக்கும் வகையில் உடல் ஏராளமான ஆற்றலை திரட்டுகிறது. உடலியல் ரீதியாக தற்போதைய ஆபத்தை சமாளிக்க தேவையான வளங்களை உடல் தானாகவே தட்டுகிறது. கண்மணிகள் விரிவடைவதால் நாம் நன்றாக பார்க்க முடியும். இதய துடிப்பு மற்றும் சுவாச வீதம் அதிகரிக்கிறது. எனவே நாம் ஓடலாம், சண்டையிடலாம் அல்லது மறைக்கலாம். நமது உயிரணுக்களுக்கு அதிக ஆற்றல் கிடைக்க அதிக குளுக்கோஸ் இரத்த ஓட்டத்தில் வெளியிடப்படுகிறது. நமது இரத்த ஓட்டம் முனைகள் மற்றும் நமது உள் உறுப்புகளிலிருந்து விலகிச் செல்கிறது. எனவே நமக்கு தேவைப்பட்டால் விரைவாக நகர முடியும். அட்ரினலினும் கார்டிசாலும் தசைகளில் வெள்ளமென பாய்வதால் நோயெதிர்ப்பு அமைப்பு தொடக்கத்தில் மேலே டயல் செய்து பிறகு கீழே டயல் செய்து மன அழுத்தத்திலிருந்து தப்பிக்க அல்லது தடுத்து நிறுத்த ஆற்றலின் அவசரத்தை வழங்குகிறது. சுழற்சி நமது பகுத்தறிவு முன்மூளையிலிருந்து வெளியேறி அதற்கு பதிலாக நம் பின்னங்கால் மூளைக்கு அனுப்பப்படுகிறது. எனவே ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க நமக்கு குறைந்த திறன் உள்ளது. அதற்கு பதிலாக உடனடியாக செயல்பட நம் உள்ளுணர்வை அதிகம் நம்புகிறோம். அன்னாவின் விஷயத்தில் அவரது கணவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற மன அழுத்தமான செய்தி அவரது மூளையையும் உடலையும் அத்தகைய உயிர்வாழும் நிலைக்கு தள்ளியது. குறுகிய காலத்தில் அனைத்து உயிரினங்களும் வரவிருக்கும் மன அழுத்தத்திலிருந்து போராடுவதன் மூலமோ மறைப்பதன் மூலமோ அல்லது தப்பி ஓடுவதன் மூலமோ பாதகமான நிலைமைகளை பொறுத்துக்கொள்ள முடியும். நாம் அனைவரும் மன அழுத்தத்தின் குறுகிய கால வெடிப்புகளை கையாள்வதில் கட்டமைக்கப்பட்டுள்ளோம். நிகழ்வு முடிந்ததும் உடல் பொதுவாக சில மணி நேரங்களுக்குள் சமநிலைக்கு திரும்புகிறது. அதன் ஆற்றல் மட்டங்களை அதிகரிக்கிறது மற்றும் அதன் முக்கிய வளங்களை மீட்டெடுக்கிறது. ஆனால் மன அழுத்தம் சில மணி நேரங்களுக்குள் முடிவடையாதபோது உடல் ஒருபோதும் சமநிலைக்கு திரும்பாது. உண்மையில் இயற்கையில் எந்த உயிரினமும் நீண்ட காலத்திற்கு அவசரகால பயன்முறையில் வாழ்வதை தாங்க முடியாது. நமது பெரிய மூளையின் காரணமாக மனிதர்கள் தங்கள் பிரச்சினைகளைப் பற்றி சிந்திக்கவும் கடந்த கால நிகழ்வுகளை மறுபரிசீலனை செய்யவும் அல்லது எதிர்கால மோசமான சூழ்நிலைகளை முன்னறிவிக்கவும் முடியும். இதனால் மன அழுத்த இரசாயனங்களின் அடுக்கை சிந்தனையால் மட்டுமே இயக்க முடியும். அனைவருக்கும் தெரிந்த கடந்த காலத்தை பற்றி சிந்திப்பதன் மூலமோ அல்லது கணிக்க முடியாத எதிர்காலத்தை கட்டுப்படுத்த முயற்சிப்பதன் மூலமோ நம் மூளையையும் உடலையும் சாதாரண உடலியலிலிருந்து தட்டலாம். ஒவ்வொரு நாளும் அன்னா அந்த நிகழ்வை மனதில் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தாள். அவள் உணராதது என்னவென்றால் மன அழுத்த எதிர்வினையை உருவாக்கிய அசல் நிகழ்வுக்கும் நிகழ்வின் நினைவகத்திற்கும் இடையிலான வேறுபாட்டை அவளுடைய உடல் அறிந்திருக்கவில்லை. இது நிஜ வாழ்க்கை அனுபவத்தின் அதே உணர்ச்சிகளை மீண்டும் உருவாக்கியது. அந்த நிகழ்வு மீண்டும் மீண்டும் நடப்பதைப் போல அன்னா தனது மூளையிலும் உடலிலும் அதே வேதியியலை உருவாக்கி கொண்டிருந்தார். அதைத் தொடர்ந்து அவளுடைய மூளை அந்த நிகழ்வை அவளுடைய நினைவு வங்கியில் தொடர்ந்து வயரிங் செய்து கொண்டிருந்தது. அவளுடைய உடல் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 100 முறையாவது கடந்த காலத்திலிருந்து அதே இரசாயனங்களை உணர்வுபூர்வமாக அனுபவித்துக் கொண்டிருந்தது. அந்த அனுபவத்தை மீண்டும் மீண்டும் நினைவுகூர்வதன் மூலம் அவள் தற்செயலாக தனது மூளையையும் உடலையும் கடந்த காலத்திற்கு நங்கூரமிடுகிறாள். உணர்ச்சிகள் என்பது கடந்த கால அனுபவங்களின் வேதியியல் விளைவுகள் அல்லது பின்னூட்டங்கள். நமது புலன்கள் சுற்றுச்சூழலில் இருந்து உள்வரும் தகவல்களை பதிவு செய்யும்போது நியூரான்களின் கொத்துகள் நெட்வொர்க்குகளாக ஒழுங்கமைக்கப்படுகின்றன. அவை ஒரு வடிவத்தில் உறையும்போது மூளை ஒரு வேதிப்பொருளை உருவாக்குகிறது. பின்னர் அது உடல் முழுவதும் அனுப்பப்படுகிறது. அந்த ரசாயனம் ஒரு உணர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. நிகழ்வுகள் எப்படி உணரப்படுகின்றன என்பதை நாம் நினைவில் கொள்ளும்போது நாம் நன்றாக நினைவில் கொள்கிறோம். எந்தவொரு நிகழ்விலிருந்தும் உணர்ச்சி இவு வலுவானது நல்லது அல்லது கெட்டது நமது உள் வேதியியலில் வலுவான மாற்றம். நமக்குள் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை நாம் கவனிக்கும்போது மூளை நமக்கு வெளியே மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள் அல்லது எதுவாக இருந்தாலும் கவனம் செலுத்துகிறது. மேலும் இது வெளிப்புற அனுபவத்தின் ஸ்னாப்ஷாட்டை எடுக்கிறது. இது ஒரு நினைவகம் என்று அழைக்கப்படுகிறது.
எனவே ஒரு நிகழ்வின் நினைவு மூளையில் நரம்பியல் ரீதியாக முத்திரை குத்தப்படலாம், மேலும் அந்த காட்சி அண்ணாவுக்கு செய்ததை போலவே நமது சாம்பல் பொருளிலும் காலத்தில் உறைந்து போகிறது. அந்த மன அழுத்த அனுபவத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்திலும் இடத்திலும் பல்வேறு நபர்கள் அல்லது பொருட்களின் கலவையானது நமது நரம்பியல் கட்டமைப்பில் ஒரு ஹாலோகிராஃபிக் படமாக பொறிக்கப்பட்டுள்ளது. இப்படித்தான் நாம் நீண்ட கால நினைவகத்தை உருவாக்குகிறோம். எனவே அனுபவம் நரம்பியல் சுற்றுகளில் பதிக்கப்படுகிறது, மேலும் உணர்ச்சி உடலில் சேமிக்கப்படுகிறது. இப்படித்தான் நமது கடந்த காலம் நமது உயிரியலாக மாறும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நாம் ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வை அனுபவிக்கும்போது அந்த அனுபவத்தின் சுற்றுகளுக்குள் நாம் நரம்பியல் ரீதியாக சிந்திக்க முனைகிறோம், மேலும் நிகழ்விலிருந்து வரும் உணர்ச்சிகளின் எல்லைகளுக்குள் வேதியியல் ரீதியாக உணர முனைகிறோம். எனவே நமது முழு நிலையும் நாம் எப்படி நினைக்கிறோம், எப்படி உணர்கிறோம், உயிரியல் ரீதியாக கடந்த காலத்தில் சிக்கிக்கொள்கிறோம். நீங்கள் கற்பனை செய்வது போல அண்ணா எதிர்மறை உணர்ச்சிகளின் அவசரத்தை உணர்ந்தார். மிகுந்த சோகம், வலி, பழிவாங்கல், துக்கம், குற்ற உணர்வு, அவமானம், விரக்தி, கோபம், வெறுப்பு, விரக்தி, மனக்கசப்பு, அதிர்ச்சி, பயம், கவலை, வேதனை, நம்பிக்கையின்மை, சக்தியின்மை, தனிமை, அவநம்பிக்கை மற்றும் துரோகம். அந்த உணர்ச்சிகள் எதுவும் விரைவாக சிதறடிக்கப்படவில்லை. கடந்த காலத்தின் உணர்ச்சிகளுக்குள் அண்ணா தன் வாழ்க்கையை அலசி ஆராய்ந்தபோது அவள் மேலும் மேலும் துன்பப்பட்டு கொண்டே இருந்தாள். ஏனென்றால் அவள் தொடர்ந்து எப்படி உணர்ந்தாள் என்பதை விட அதிகமாக அவளால் சிந்திக்க முடியவில்லை. உணர்ச்சிகள் கடந்த காலத்தின் பதிவு என்பதால் அவள் கடந்த காலத்தில் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஒவ்வொரு நாளும் அவள் மோசமாக உணர்ந்தாள். ஒரு உளவியலாளராக அவளுக்கு என்ன நடக்கிறது என்பதை அவள் பகுத்தறிவு ரீதியாகவும் அறிவார்ந்த ரீதியாகவும் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவளுடைய எல்லா நுண்ணறிவுகளும் அவளுடைய துன்பத்தை தாண்டி செல்ல முடியவில்லை. அவரது வாழ்க்கையில் மக்கள் அவரை கணவரை இழந்த நபராக நடத்தத் தொடங்கினர். அது அவரது புதிய அடையாளமாக மாறியது. அவள் தனது நினைவுகளையும் உணர்வுகளையும் அவள் தற்போதைய நிலையில் இருப்பதற்கான காரணத்துடன் தொடர்புபடுத்தினாள். அவள் ஏன் மிகவும் மோசமாக உணர்கிறாள் என்று யாராவது அவளிடம் கேட்டபோது அவள் தற்கொலையின் கதையைச் சொன்னாள். ஒவ்வொரு முறையும் வலி, வேதனை மற்றும் துன்பத்தை மீண்டும் அனுபவித்தாள். இத்தனை காலமும் அண்ணா தன் மூளையில் அதே சுற்றுகளை சுட்டுக்கொண்டே இருந்தாள். அதே உணர்ச்சிகளை இனப்பெருக்கம் செய்து அவளுடைய மூளையையும் உடலையும் கடந்த காலத்திற்கு மேலும் பக்குவப்படுத்தி கொண்டிருந்தாள். ஒவ்வொரு நாளும் அவள் கடந்த காலம் இன்னும் உயிருடன் இருப்பதைப் போல சிந்தித்து செயல்பட்டு உணர்ந்தாள். நாம் எப்படி சிந்திக்கிறோம், எப்படி செயல்படுகிறோம் என்பதிலிருந்து நாம் எப்படி உணர்கிறோம் என்பது நம் ஆளுமை. அண்ணாவின் ஆளுமை முற்றிலும் கடந்த காலத்தால் உருவாக்கப்பட்டது. உயிரியல் கண்ணோட்டத்தில் தனது கணவரின் தற்கொலை பற்றிய கதையை மீண்டும் மீண்டும் சொல்வதில் அண்ணாவால் உண்மையில் என்ன நடந்தது என்பதை தாண்டிச் செல்ல முடியவில்லை.